ரொம்ப நாளுக்கு அப்புறமாக திரும்பவும் இந்த VR ஹெட்செட் உடைய கலக்கலான அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது ஜியோ டைவ் அப்படின்னு சொல்லி இவங்க லான்ச் பண்ணிக்கக்கூடிய VR ஹெட்செட்டுங்க. ஸோ இந்த ஹெட்செட் மூலியமாக நீங்கள் 100 இன்ச்க்கான ஒரு பெரிய தியேட்டர் லைக் எக்ஸ்பீரியன்ஸில் மேட்சை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, டிக்கெட் வாங்க காசு இல்லாட்டியும் பரவாயில்ல, டிக்கெட்டே கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் ஸ்டேடியமில் உட்காந்து மேட்சை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் ஸ்டேடியமுக்கு போகலாம். ஜியோ டைவ் VR ஹெட்செட்டுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ மார்ட்டில் நான் வாங்கியிருந்தேன். 1300 ரூபாய் வந்தது. எனக்கு டெலிவரி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 12 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 12 நாளுக்கு அப்புறமா வந்துடுச்சு. டெஸ்ட்டும் பண்ணிட்டோம். அண்ட் இந்த ஹெட்செட் முதல்ல இது ஓப்பன் பண்ணி உள்ள பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, உள்ள நமக்கு VR ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. ஒரு புக்லெட் இருக்கு. அண்ட் கூடவே ரொம்ப காஸ்ட்லியான ஆப்பிள் கிளாத் மாதிரி இதுலையுமே ஜியோ கிளாத்னு சொல்லி ஒரு லோகோவோட கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ முக்கியமாக நம்ம இந்த ஹெட்செட்டை பார்க்கலாம். இந்த ஹெட்செட்டில் நிறைய விதமான கீஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா சொல்கிறேன். இங்கே ஜியோவுடைய லோகோ போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் கீஸ் இருக்கு. ஸோ இந்த ரைட் மற்றும் லெஃப்டில் இருக்கக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கீஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லென்ஸ் முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு. ஸோ நம்ம பார்வை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய லெஃப்ட் ஐ ரைட் ஐ உடைய அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் வந்தால் கரெக்டாக திரையில் தெரியுதோ அதை வச்சு இதை மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சென்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 லென்ஸுமே இன்டர்செக்ட் ஆகிட்டு வெளியில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ அவங்களுடைய கண்ணுடைய சைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ, எந்த டிஸ்டன்ஸில் இருக்கோ அதை பொறுத்து இதை வச்சு உங்களுக்கு கிளாரிட்டி எந்த அளவுக்கு பார்த்துக்கலாம். ஸோ 3 விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே செட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே எங்கள் டீமில் போட்டு பார்த்தோம். மேக்ஸிமம் செட் ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சமாக ஒரு பிளர்னஸ் தெரிஞ்சது. இன்னும் ஒருத்தருக்கு அது மாதிரி இருந்தது. மற்றவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்தது. இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இப்படி ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல தான் நம்ம ஃபோனை வைக்கணும். வச்சு அந்த VR எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதே போல் கீழ் பக்கமாக ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இந்த பட்டன் எதுக்குன்னா, நீங்கள் சப்போஸ் பார்க்கக்கூடிய மேட்ச்லையோ இல்லை ஏதாச்சும் ஒரு VR கண்டென்ட் பார்க்குறீங்கன்னா அதில் ஏதாச்சும் கிளிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வருதுன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். VRல நம்மளோட ஸ்பெஷலிஸ்ட் யார் இருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து VRக்கு ஒரு சீரீஸே வச்சு ஏகப்பட்ட VR கொலாப் எல்லாம் கூட பண்ணியிருக்கேன். ஷோமியோட VR இருக்குது, ஆண்ட் VR நம்ம ஃபர்ஸ்ட் ஹவுசிட்ல போட்டது, தமிழ்டெக்ல போட்டது அந்த VR இருக்குது. இது இல்லாமல் வித் ஹெட்செட்டோட உங்களுக்கு ஸ்பீக்கர் ஹெட்செட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்கஸ் உடைய VR, இந்த மாதிரி ஏகப்பட்ட VR போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இதோடைய குவாலிட்டியை செக் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எந்தெந்த ஆப்பை யூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன், எதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலான்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோவுடைய இம்மர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குங்க. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கம்பல்சரி ஜியோவுடைய நம்பர் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்டு நம்பர் வாங்கி OTP தான் குடுறாமச்சுன்னு சொல்லி வாங்கி நீங்கள் போட்டுக்கோங்க. அதில் உள்ளே போன உடனே ஆப்பில் பார்த்தீங்கன்னா அழகாக 2 ஆப்ஷன் கேட்குது. இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ டைவ் மேலே இருக்குது, ஜியோ கிளாஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ சீக்கிரமாக ஜியோ கிளாஸையுமே கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சரி, ஜியோ டைவை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இப்போது உங்கள் ஃபோனை நீங்கள் இதில் வைக்கிறதுக்கு ரெடின்னு வருது. ஸோ இந்த 360 இந்த மேட்ச் இது எல்லாமே இந்த ஜியோ டைவ் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியுமானா அப்படி கிடையாது. உங்ககிட்ட எந்த VR ஹெட்செட் இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒருவேளை இது வரைக்கும் இல்லைன்னா இப்போ வாங்குறதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்பில் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான். நீங்கள் ஒரு வீட்டில் நல்ல ஒரு வீட்டில் உட்காந்துருக்கீங்க, சோஃபாவில் சுற்றியெல்லாம் பெயிண்டிங் அது இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 100 இன்ச்க்கான ஒரு ஹோம் தேட்டர் எஃபெக்டில், ஹோம் தேட்டர் எஃபெக்ட்னு சொல்லக்கூடாது, பார்த்தா ஒரு தேட்டரிக்கல் எஃபெக்டில் நீங்கள் மேட்சை பார்க்குறீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. ஸோ எங்கள் டீமில் டெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு சட்டிலான என்விரான்மெண்ட், பார்க்கறதுக்கு 100 இன்ச்க்கான டிவி, அதுவும் நீங்கள் சோஃபாவில் உட்காந்து நல்லா க்ளீனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே அங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதோடைய கிளாரிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல. சப்போஸ் நீங்கள் படுத்துட்டு பார்க்கணும், பெட்டில் படுத்துட்டு இப்படி மேலே பார்க்கும்போது நான் மேட்ச் பார்க்கணுன்னா கூட இதில் அந்த கீழே 3 ஆப்ஷன் வருது. ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் ரீலோகேட் பண்ணிக்கோங்க, இந்த பொசிஷனை சென்டர் பண்ணிக்கோங்கன்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்த்துருந்தாலுமே அந்த ஆங்கிளில் கரெக்டாக உங்களுக்கு ஸ்க்ரீன் வர்ற மாதிரி வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பரவாயில்ல. சப்போஸ் நீங்க ஸ்டேடியம்ல உட்காந்து பார்க்கறதுக்கு எந்த ஆப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜியோ சினிமா யூஸ் பண்ணி IPL இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதே ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க மேட்ச் பார்க்கும்போது 360 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் மேட்ச் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அங்கே காமிக்குது. ஜஸ்ட் அந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா VRக்கான ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ இந்த மொபைலை நீங்கள் இந்த மாதிரி VR ஹெட்செட்டில் வச்சுட்டு நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஸ்டேடியமில் நடக்கக்கூடிய மேட்ச்சில் அழகாக 360 டிகிரியில் வீடியோ பார்க்க முடியுது. பட் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. பிரச்சனை என்னென்னா
கிளாரிட்டி அந்த அளவுக்கு வந்து கிடையாது, நார்மலாகவே வந்து வராது, பட் கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுலேயுமே அந்த பெரிய டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இது 360 டிகிரின்றதுனால அது எந்த இடத்துல வந்து அந்த ஸ்க்ரீன் வருதோ அங்கே மட்டும் தான் வந்து பார்க்க முடியுது. நீங்கள் இப்படி திரும்பி பார்க்கலாம், இல்லை படுத்துட்டு பார்க்கலாம்னா அதெல்லாம் வந்து முடியல. அது கொஞ்சம் வந்து அன்கன்வீனியண்டாக இருந்துச்சு. அண்ட் கிளாரிட்டி இந்த பர்டிகுலர் 360 டிகிரியில் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. 1300 ரூபாய்க்கு இதோடைய குவாலிட்டின்றது நல்ல குவாலிட்டிங்க. நான் நிறைய ஹெட்செட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இது மேட் இன் சைனா தான், பட் ஸ்டில் குவாலிட்டி பரவாயில்ல. உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா நான் காமிச்ச எம்ஐலேருந்து எதுலேயுமே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிடையாது. ஸோ இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குஷன்லாம் கொடுத்துருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது. இதோட பெட்டர் குஷன் கொடுத்துருக்கலாம், பட் ஸ்டில் இது ஓகேவா இருக்குது. இந்த ஸ்ட்ராப்பெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ சின்னதோ பெருசோ நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஆனால் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் கம்பல்சரி வாங்கி ஐபிஎல் பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எந்த ஒரு விதத்துலையுமே ஸ்பான்சர்ட் கிடையாது. ஸோ நாங்கள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எப்படி இருக்குன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன், சரிங்களா? இதை ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது, இதுன்னு கிடையாது. நீங்கள் விஆரையே ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு கொஞ்சம் மங்களாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் அப்படி பார்த்துட்டே இருந்தால் தான் அது உங்களுக்கு அடாப்ட் ஆகும். பட் அது ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தலைவலி வந்துடும். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எடுத்துகிட்டு போய் நைட்டு சென்னை மேட்சை வேறு பார்த்துட்டேன். நைட்டெல்லாம் செம தலைவலி, உண்மையாகவே செம தலைவலிங்க, தூக்கமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இருந்தது. சும்மா கொஞ்ச நேரம் ஒரு ஃபன்னுக்காக வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படி வந்து ட்ரை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் திடமான ஒரு பார்வை கொண்டவராக இருந்தால் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் ட்ரை பண்ணலாமே ஒழிய ரொம்ப நேரம் இதை யூஸ் பண்ணி நீங்கள் மேட்ச் பார்க்க முடியாது.